guys and welcome back to Motorist Tamil. இன்னைக்கு நம்ம ஒரு மிட் சைஸ் SUV தான் ரிவ்யூக்காக எடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம ஸ்கோடா குஷாக் தான் நம்ம ரிவ்யூக்காக எடுத்துட்டு வந்திருக்கோம். இது பார்த்தோம்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டான ரிவ்யூ அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம பேசிக் வேரியன்ட் நம்ம ரிவ்யூக்காக எடுத்துட்டு வந்திருக்கோம். இந்த பேசிக் வேரியன்ட்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்துடலாம். ஸோ இன்னைக்கு நமக்கு வாக் அரவுண்ட் மட்டும் தான் அந்த கார் கிடைச்சிருக்கு. நம்ம டெஸ்ட்டு தனியாக டெடிகேட்டடாக ஒரு நாள் பண்ணலாம். ஸோ இந்த கார் நமக்கு ரிவ்யூக்காக ப்ரொவைட் பண்ணது யாருன்னு பார்த்தோம்னா சேலமில் இருக்க S7 கார்ஸ் ஸ்கோடாலேருந்து நம்ம ரிவ்யூக்காக எடுத்திருக்கோம். ஸோ நீங்கள் சேலமில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கோடாலேருந்து எதாவது கார் வேணும் இல்லை டெஸ்ட்டே பண்ணாலும் கண்டிப்பாக சேலமில் இருக்க S7 ஸ்கோடா வந்து செக் பண்ணி பாருங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ கைஸ் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த காரில் கொடுத்துருக்க இன்ஜின் பார்த்துடலாம். ஸோ இது பார்த்தோம்னா நமக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேசிக் வேரியன்ட் ஆக்டிவ்னு சொல்லுவாங்க. இதில் நமக்கு 1 லிட்டர் 3 சிலிண்டர் TSI பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு மேக்ஸிமம் 114 bhp 178 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு 3 சிலிண்டர் TSI பெட்ரோல் இன்ஜின். அண்ட் இன்ஜின் பார்த்தோம்னா இந்த இவ்வளோ பெரிய இன்ஜின் வேலை ஈஸியாக உட்காந்துருது. அண்ட் ஆல்சோ நமக்கு இன்சுலேஷனுக்கான மெட்டீரியல் கொடுக்கல. ஏன்னா இன்ஜினே நல்லா ரிஃபைண்டாக தான் இருக்குது. ஸோ பேனட் நல்லா ஹெவியாக கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு வெயிட் இருக்குது பேனட்டில். ஃப்ரண்ட்ல டிசைன் பார்த்தோம்னா நமக்கு இந்த பேசிக் வேரியன்ட்ல ஹாலஜன் ஹெட்லாம்ப் செட்டப் தான் கொடுக்குறாங்க. டியூல் பேரல் ஹெட்லாம்ப் செட்டப் வந்துருது. அண்ட் இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு இண்டிகேட்டருக்கான பிளேஸ்மெண்ட் இருக்கு. இந்த பேசிக் வேரியன்ட்லேயே நமக்கு LED DRL கொடுத்துட்றாங்க. நீங்க பார்த்தோம்னா ஒரு குரோம் ஸ்டைப்பும் இந்த இடத்துல ஃப்ரண்ட் கிரில் சுற்றியுமே நம்ம கனெக்ட் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. கிளாஸ் பிளாக்ல தான் கிரில் ஃபுல்லாவே இருக்கு. அண்ட் நீங்க பார்த்தோம்னா நமக்கு ஸ்கோடா லோகோ வந்துருது. அண்ட் கீழே பம்பர் போர்ஷனுமே நமக்கு கம்ப்ளீட்டா பிளாக் கலர்ல தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் சைடில் பார்த்தோம்னா நமக்கு இந்த வேரியன்ட்ல வீல் கேப்ஸ் மட்டும் தான் வரும். 205/60 or 16 inch வீல்ஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ 16 inch வீல்ஸ் கொடுத்தது இந்த பேசிக் வேரியன்ட்லேருந்தே ஒரு நல்ல விஷயம். அண்ட் ஃபெண்டர்ஸில் பார்த்தோம்னா நமக்கு ஸ்கோடா அப்படிங்கிற பேஜிங் வந்துருது. பார்க்கறதுக்கு நல்லா ப்ரீமியமாகவே இருக்குது. ஓவரால் லென்த் பார்த்தோம்னா நமக்கு 4225 mm ஆஃப் லென்த்தில் இருக்கும். 2651 mm ஆஃப் வீல் பேஸ் கொடுத்துருப்பாங்க. 188 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இந்த காரில் நமக்கு வந்துடும். அண்ட் நீங்கள் பார்த்தோம்னா ஒரு நல்ல ஒரு ஷார்ப்பான லைன் ரன் ஆகுது கைஸ். ஸோ அந்த ஷோல்டர் லைன்னு சொல்லுவாங்க. பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. நல்ல ஒரு டீசென்டான லுக் கொடுக்குதுன்னு சொல்லலாம். நமக்கு ரூஃப் ரெயில்ஸ் இந்த காரில் வந்துடும். ஒரு மேட் பிளாக்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஓவர் ரிம்ஸ்லேயே நமக்கு இண்டிகேட்டர்ஸும் கொடுத்துட்றாங்க. ஸோ LED இண்டிகேட்டர்ஸ் வந்துருது. அண்ட் சைட்லேருந்து பார்த்து நல்லா நீட் அண்ட் க்ளீனான ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் இந்த பாடி கிளாடிங்கும் நமக்கு காரை சுற்றி ரன் ஆகுது. ரியரில் பார்த்தோம்னா நமக்கு பம்பர் பிளாக் கலரில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த வேரியண்ட்டில் பார்த்தோம்னா நமக்கு 3 சென்சர்ஸ் வந்துடும். ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸ் வந்துடும். கேமரா மட்டும் இல்லை, வாஷர் வைப்பர் டிஃபாகரும் இவங்க அதில் கொடுக்கல. ஸ்கோடா பேஜிங் மட்டும் இந்த இடத்துல வந்துது. குஷாக்குன்னு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பூட் ஸ்பேஸ் பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தோம்னா நமக்கு 385 liters ஆஃப் பூட் ஸ்பேஸ் கொடுத்துட்றாங்க. அண்ட் இந்த சீட்ஸ் வேணும் நம்ம கம்ப்ளீட்டாக டம்பிள் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு நாப் இருக்குது. ஸோ ரெண்டு சைடுமே அந்த நாபை ப்ரெஸ் பண்ணிட்டு நம்ம அப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்டாகவே ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ பூட் ஏரியா பார்த்தோம்னா நல்லா பெருசாகவே இருக்குது. லோடிங் லிப்பாக சின்னதாக தான் இருக்குது. நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு பூட் லேம்பும் கொடுத்துட்றாங்க. அண்ட் ஹுக்குமே அந்த இடத்துல ரெண்டு சைடுமே கொடுத்துட்றாங்க. ஸோ பூட்லாம் நமக்கு ப்ராப்ளம் கைஸ். நல்ல பெரிய பூட்டே கொடுத்துருக்காங்க. அண்ட் டெயில் லேம்ப்ஸ் பார்த்தோம்னா நமக்கு LEDயில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தோம்னா ரிவர்ஸ் லேம்ப்ஸ் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் மட்டும் நமக்கு ஹாலஜனில் வந்துடும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டிசைனே வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. ஒரு கிறிஸ்டல் ஃபினிஷ் மாதிரி இருக்குது. நம்ம ரியர் சீட் ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ டோர்ஸ் வந்து நல்லா வைடாகவே ஓப்பன் ஆகுது. இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு ஃபேப்ரிக் மாதிரியான ஒரு ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. சாஃப்ட் டச் மெட்டீரியல் தான், நல்லா இருக்குது டச் அண்ட் ஃபீல்லாம். அண்ட் பிளாக் அண்ட் பெய்ஜ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் டோர் பாக்கெட்ஸும் ரியரில் நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இன்க்ரெஸ் பார்க்கலாம். ஸோ ஈஸியாக உள்ள வர மாதிரி தான் கைஸ் இருக்குது. பெருசாக ப்ராப்ளம்லாம் இல்லை. எனக்கு பார்த்தோம்னா லெக் ரூம் நீரும் நல்லா தாராளமாகவே இருக்குது. அண்டர் தை சப்போர்ட்டும் எனக்கு இது வரைக்கும் ஸ்ட்ரெச் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் ஹெட் ரூம் பார்த்தோம்னா நல்லா அடிக்வேட்டான ஒரு ஹெட் ரூம் இருக்குது. என் ஹைட் ஃபார் ரெஃபரன்ஸ் பார்த்தோம்னா 5'7". ஸோ எனக்கே வந்து ஹெட் பெருசாக டச் ஆகலை. நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு பிளேஸ் தான். அண்ட் நமக்கு AC வென்ட்ஸும் இந்த வேரியண்ட்லேருந்தே வந்துருது. ஸோ இங்கே பார்த்தோம்னா நமக்கு 2 வென்ட் கொடுத்துட்றாங்க. நமக்கு 3 அட்ஜஸ்டபிள் ஹெட்ஸ் கொடுத்துட்றாங்க. அண்ட் கேபின் லேம்ப்ஸ் பார்த்தோம்னா நமக்கு இந்த இடத்துல பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தோம்னா நமக்கு ஸ்பேஸ் நல்லா தாங்க இருக்குது. பெருசாக கிளஸ்டர்ஃபோபிக்காலாம் ஃபீல் ஆகல. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பெய்ஜ் கலர் தெரியும். அண்ட் இந்த வேரியண்ட்லேயே நமக்கு 4 விண்டோஸ்க்கும் பவர் விண்டோஸ் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துட்றாங்க. டோர்ஸுமே நல்லா ஒய்டாக ஓப்பன் ஆகுது. எக்ரெஸ் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஈஸியாக வெளியே வர மாதிரியே இருக்குது. 188 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக இன்க்ரெஸ் அண்ட் எக்ரெஸ் வந்து உள்ளே போயிட்டு வெளியே வரலாம். ஸோ இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் போயிட்டு அங்கே ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ கைஸ் இப்போ நம்ம ஸ்கோடா குஷாக்கோட இன்டீரியரில் இருக்கும். ஸோ இந்த மாடலில் இந்த வேரியண்ட்டில் பார்த்தோம்னா நமக்கு ஃப்ளாட் பாட்டம் ஸ்டியரிங் வீலில் நம்ம டாப் அண்ட் போனோம்னாலும் இதே ஸ்டியரிங் வீல் தான் வரும். ஒரு 2 ஸ்போக் ஸ்டியரிங் வீல் கொடுத்துருக்காங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஹோல்ட் பண்ணுறதுக்கும் நல்லாவே இருக்குது. லெஃப்ட் சைடில் பார்த்தோம்னா மீடியாஸ் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த டச்லாம் பார்த்தோம்னா நமக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்குது கைஸ். நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபினிஷில் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது. அண்ட் இது பார்த்தோம்னா எனக்கு ட்ராக் சேஞ்ச் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி ஒரு ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துட்றாங்க.
அண்ட் இந்த வேரியண்ட்லேயே பார்த்தோம்னா நமக்கு ஒரு 7-inch டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம் கொடுத்துறாங்க. அதில் நம்ம ஆப்பிள் கார்ப்ளே ஆண்ட்ராய்ட் ஆட்டோ கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டச் ஸ்க்ரீன் பார்த்தோம்னா நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்குது கைஸ். இதில் பார்த்தோம்னா நமக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி கொடுத்துறாங்க, ஆடியோ, டிஸ்பிளே இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துடுது. ஸோ இதில் பார்த்தோம்னா நமக்கு பிரைட்னஸ் அந்த மாதிரி நமக்கு மோட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வால்யூம் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸும் நம்ம இந்த டச்லேயே தான் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நமக்கு ஸ்டியரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துட்றாங்க. யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கு. இந்த பேசிக் மாடலே டச் ஸ்க்ரீன் கொடுக்குறது உண்மையிலே நல்ல ஒரு வெல்கமான ஆடிஷன் சொல்லலாம். அண்ட் டேஷ்போர்ட் பார்த்தோம்னா நமக்கு பிளாக் அண்ட் பெய்ஜ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு ஒரு மெட்டாலிக் ஃபினிஷும் வந்துருது, ஒரு கிளாஸ் பிளாக் ஃபினிஷில் இருக்கு. அண்ட் இந்த இடம் பார்த்தோம்னா நமக்கு இந்த பேட்டர்ன்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. அண்ட் டச் அண்ட் ஃபீல் ஆஃப் பிளாஸ்டிக்ஸும் சூப்பராகவே இருக்கு. இந்த இடத்துல நமக்கு ஸ்கோடா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்தோம்னா நமக்கு அந்த பட்டன்ஸ் எல்லாமே வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஆட்டோ ஸ்டாப் அண்ட் லாக்கிங் அன்லாக்கிங் அண்ட் ஹசார்ட் லைட் அந்த ஃபங்க்ஷன் எல்லாமே கொடுத்துட்றாங்க. அண்ட் இந்த வேரியண்ட்ல பார்த்தோம்னா நமக்கு ஒரு மேனுவல் ஏசி கண்ட்ரோல்ஸ் வந்துடும். அண்ட் இது பார்த்தோம்னா நமக்கு 6 ஸ்பீட் மேனுவல் வேரியண்ட். நம்ம டாப் எண்ட் போனோம்னாலுமே 6 ஸ்பீட் மேனுவல் தான் கொடுக்குறாங்க. இல்லை நமக்கு 7 ஸ்பீட் டிசிடி வந்துடும். இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு மொபைல் வைக்கிறதுக்கான ஸ்பேஸும் இருக்குது. ஒரு ரப்பர் மாதிரியான ஒரு ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. 12 வாட் சார்ஜிங் சாக்கெட் இந்த இடத்துல ஒன்று வந்துடுது. அண்ட் மேனுவலான ஹேண்ட் பேக் வந்துடுது. இங்கே பார்த்தோம்னா நமக்கு டிரைவருக்கான ஆம்ரெஸ்ட்டும் கொடுத்துறாங்க. இதுக்கு அடியிலும் நமக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. அண்ட் IRVM பார்த்தோம்னா நமக்கு மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு மிரர் இல்லை, இந்த இடத்துல நமக்கு மிரர் மட்டும் கொடுத்துறாங்க. கேபின் லாம்ப்ஸ் நமக்கு இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அது நமக்கு ஒயிட் கலர் பேக்லைட்டில் இருக்குது. அண்ட் யூஸ்வலி ஸ்கோடா காசில் பார்த்தோம்னா நமக்கு லெஃப்ட் சைடில் தான் இந்த இண்டிகேட்டர்ஸ்க்கான ஸ்டாக்ஸ் இருக்கும், ரைட் சைடில் வைப்பர்ஸ்க்கான ஸ்டாக்ஸ் கொடுத்துருவாங்க. அண்ட் ஓவராலாக பார்த்தோம்னா நல்ல ஒரு கேபின் தான். அண்ட் ஆல்சோ நமக்கு சேஃப்டி வைஸ் பார்த்தோம்னா இதில் நமக்கு டியூவல் ஏர்பேக்ஸ் வந்துடும், ABCBD கொடுத்துறாங்க, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராமிங் வந்துடுது. அண்ட் ஆல்சோ நமக்கு டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் மட்டும் இதில் இருக்காது. ஸோ இப்போ நம்ம இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பற்றி பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தோம்னா நமக்கு ஒரு அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் கொடுக்குறாங்க. லெஃப்ட் சைடில் நமக்கு டாகோமீட்டர் வந்துடுது, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரைட் சைடில் ஸ்பீடோமீட்டர் கொடுத்துறாங்க, ஃபியூல் மீட்டர் இங்கே கீழே கொடுத்துறாங்க, டெம்பரேச்சர் மீட்டர் இந்த இடத்துல வந்துடுது. அண்ட் இந்த MID கண்ட்ரோல் பண்ணதுக்கு பார்த்தோம்னா நமக்கு பட்டன் இந்த இடத்துல வந்துடுது. ஸோ இது பார்த்தோம்னா நமக்கு ரேஞ்ச் காமிக்குது. அண்ட் ஆல்சோ நமக்கு சர்வீஸ் ரிமைண்டர் இந்த மாதிரி விஷயம் எல்லாமே வந்துடும். ஆவரேஜ் ஃபியூல் எக்கானமி, டிஸ்டன்ஸ் டு எம்டி இந்த மாதிரி எல்லா விஷயமே இதிலே கொடுத்துறாங்க. இது பார்த்தோம்னா நமக்கு ஓடோமீட்டர், ட்ரிப் மீட்டர் நமக்கு ரைட் சைடில் கொடுத்துட்றாங்க. ஸோ ஓவராலாக பார்த்தோம்னா நல்லாவே இருக்குது. அண்ட் ஸ்கோடா காசில் பார்க்குற மாதிரி நமக்கு ஹெட் லாம்ப்ஸ் வந்து இந்த இடத்துல ஆன் பண்ணிக்கிற மாதிரி ஒரு டாகுல் கொடுத்துருப்பாங்க. நமக்கு ஃபாக் லாம்ப்ஸுமே இதை இந்த மாதிரி ஆன் பண்ணிட்டு புல் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது ஹெட் லேம்ப் லெவலருக்கான பட்டன் இந்த இடத்துல வந்துடுது. ஸோ கைஸ் ஃபைனலி பார்த்தோம்னா ப்ரைஸிங். ஸோ இந்த வேரியன்ட் பார்த்தோம்னா நமக்கு அரௌண்ட் ஆன் ரோடில் சேலமில் பார்த்தோம்னா நமக்கு 13.60 lakhs அந்த ரேஞ்சில் வரும். ஸோ நான் உங்களுக்கு கீ காமிக்க மறந்துட்டேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு காரோட கீ ஒரு ஃப்ளிப் கீ தான் கொடுக்குறாங்க. இதுலேயே நமக்கு ரிமோட் கண்ட்ரோல்ஸும் வந்துடுது, லாக்கிங் அன்லாக்கிங் அண்ட் பூட் ஓப்பன் பண்ணுற ஃபங்க்ஷனும் இதுலேயே நமக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ அண்ட் நம்ம ஸ்டியரிங் வீலுக்கு பார்த்தோம்னா நமக்கு ரீச் ஆஸ் வெல் அஸ் ரெண்டு அட்ஜஸ்ட்டுமே கொடுத்துறாங்க. ஸோ அதெல்லாம் இந்த பேசிக் வேரியண்ட்லேயே கொடுக்குறது உண்மையிலே ஒரு நல்ல விஷயம். ஸோ இதான் கைஸ் இந்த ஸ்கோடா குஷாக்கோட ஒரு டீட்டெயில்டான வாக் அரவுண்ட் ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நம்மளோட மோட்டார்ஸ் தமிழ் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you guys in the next video. Take care. Bye bye and drive safe.